பெண் என்பவள் யார் என்பது குறித்து உங்களுக்கு புரிதல் என்ன? பெண் என்பவள் யார்? தெய்வம், மலர் போன்றவள், பூ போன்றவள், மேகம் போன்றவள், காற்று போன்றவள், கடிதாசி போன்றவள். எப்ப பெண்ணை கவிதை வழியாக உங்களுக்கு சொல்ல 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 அதை நீங்க ரசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ பெண் ரொம்ப இலகி கொண்டே போகிறாள். பெண்ணை பூ என்று சொல்லுவதன் வழியாக இருக்கக்கூடிய உள்ளீடான அரசியலை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெண்ணை தொடர்ந்து பூ என்றும் மலர் என்றும் மேகம் என்றும் சொல்வதன் பின்னணியில் இருக்கிறது என்ன? நீ நிலா, குளிர் போன்றவள். சூரியன் உங்களை சொல்றதே கிடையாது, ஏன்னா சுற்றக்கூடாது நீங்க. அப்போ பெண்ணை தொடர்ச்சியாக அந்த அந்த மனநிலையிலே வைத்திருப்பதற்கு என்ன காரணம்? நீ அழகை பற்றியே சிந்தித்துக் கொண்டிரு. நீ திருமணத்திற்கான ஒரு பொருள் என்று நீ நம்பிக்கொண்டே இரு. பிள்ளை பெறுவது மட்டும்தான் உன்னுடைய பேர் என்று நீ நம்பிக்கொண்டே இரு. நீ ஒரு இண்டிபெண்டன்ட் இல்லை அப்படிங்கிற மனநிலை உங்களுக்கு தொடர்ந்து உள்ள வச்சுக்கிட்டே இருக்கான். உங்களை தெய்வம்னு சொல்லிட்டா நீங்க சத்தப்பட முடியாதுல, மலர்னு சொல்லிட்டா அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க முடியாதுல, உரிமையை கேட்டு பெற முடியாதுல, பொம்பளை பிள்ளை எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. ஆனா நீங்க எதுக்குள்ள மயங்கி கிடக்குறீங்க? அழகியல் சார்ந்த விஷயங்களை பற்றி எவராது உங்களை தொடர்ந்து ஆராதித்துக் கொண்டே இருந்தால் அவரிடமிருந்து வெளியே வாருங்கள். That's the first thing that you need to do. அழகை வைத்தே உங்களை இந்த சமூகம் வளர்க்கும் என்று முயற்சித்தால் அது உங்களுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய அரசியல். ஒரு பெண் குறித்து பெண் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய பெரும்பாலான புரிதல்கள் கடந்த காலத்துடைய அனுபவங்களிலிருந்து பெரியவர்கள் சொன்னதன் அடிப்படையிலே மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸாக தான் நம்மகிட்ட இருக்கு. நம்ம குறித்த சுய மதிப்பீடு நமக்கு பெரிதாக இருப்பதே கிடையாது. இந்த சமூகம் என்ன சொல்லுகிறதோ அதை உள்வாங்கி அதை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். ரொம்ப காலமாக சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த சமூகத்திற்கு ஒரு பெரிய தனி குரல் எல்லாம் கிடையாது. யாராவது ஒருத்தர் அதை மடைமாற்றம் செய்து கொண்டே போவார்கள். ஆனால் நாமே நம்மளை பற்றி நினைக்கிறோம். பெண் என்பவள் அழகின் பிம்பம். பெண் என்பவள் இந்த சமூகத்தின் இலகிய மனசுக்காரி. பெண் என்பவள் வெறும் தாய்மை உள்ளம் கொண்டவள். பெண் என்பவள் ஒரு திருமண வாழ்க்கையின் வழியாக ஒரு சரியான குடும்பத்தை அமைத்துக் கொள்வது மட்டும்தான் அவளுடைய பெரு நோக்கம். அப்படிதான் இந்த சமூகம் சொல்லுது. அதனால தான் அழகு சார்ந்து பேசுகிற போது உங்களுக்கு ஆனந்தம் வருகிறது. உலகத்திலேயே அதிகமான அலங்கார பொருட்களை விற்பதற்கான சந்தையாக இந்தியாவை மாற்றி வைப்பதன் பின்னணியில் அழகோடு இருந்தால் தான் ஒரு பெண்ணுக்கு நல்லது என்ற பிம்பத்தை உங்களுக்குள்ள கட்டமைச்சிருக்கான். மனசு அழகா இருந்தா தான் அழகு. ரைட்? ஒத்துக்கோ? ரைட் தானே? அப்ப அழகை பற்றிய சிந்தனையோட நாம் அதிகமான நேரத்தில் உங்களை வைத்திருப்பதன் வழியாக அறிவுசார் சிந்தனையின் வழியாக உங்களை நடத்தக்கூடாது என்பதுதான் நீங்க நடக்கக்கூடிய அரசியல். அதை தான் உங்களுடைய அக்காக்கெல்லாம் முறியடிச்சாங்க. அதுக்கு முன்னால முறியடிக்க முடியல. ஆனா உங்களுடைய அக்காக்களும் அதற்கு முந்தைய தலைமுறை சொந்தவர்களும் முதல்ல அதைத்தான் முறியடிக்க பார்த்தாங்க. அழகு இல்லனா, அழகு என்பது அடையாளம் கிடையாது. என் அறிவுதான் என்னுடைய அடையாளம், என் சமூக பார்வைதான் என்னுடைய அடையாளம், இந்த சமூகம் குறித்த என் கோபம் தான் என்னோட அடையாளம். கம் அப் வித் an attitude. அழகுதான் என்னோட அடையாளம் என்று உங்களை யாராவது தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தா அவனோட சேராது. தட்ஸ் ராங். அவர்கள் உங்களை அடிமைப்படுத்த முயற்சிக்கிறார்கள். ஒட்டுமொத்த உலகமும் பெண்களுக்கு எதிராக வைக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியலே அழகின் வழியாக உங்களை வழிநடத்த பார்ப்பதுதான். ஒரு பொம்பளை பிள்ளை லட்சணமா இருக்க வேணாம், எப்படி இருக்க வேணாம், அப்படி இருக்க வேணாம், பார்க்க ரொம்ப பாந்தமா இருக்கு. என்ன பாந்தமா இருக்குது எனக்கு புரியல. ரௌத்திரம் பழகு, அவ்வளவுதான். அநீதினா ஆம்பளை தான் கேட்கணும் இல்ல, பொம்பளையும் கேளு, அப்பதான் அதான் அடையாளம். அப்ப எப்போ ஒரு பெண் என்பவள் அழகு சம்பந்தப்பட்டவள், அமைதியோடு தொடர்புடையவள் என்று இந்த சமூகம் தொடர்ந்து உங்களை உள்ள நகர்த்துவதோ அப்பெல்லாம் நீங்க ஒருபடி மேல வந்துகிட்டே இருக்கு. அந்த இன்ஃப்ளூயன்ஷியல் இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட வந்துட்டு இருக்கிறதுனால யாராவது ஒருத்தர் வந்து அழகுன்னு சொன்னா ஓ அவன் தான் எனக்கு மிகச்சிறந்த கணவன் தோண ஆரம்பிச்சது சில நேரம். சில பேருக்கு, எல்லாரையும் நான் சொல்றேன். அப்போ வாழ்க்கையில் வாட் இஸ் மை ப்ரையாரிட்டி நாங்கள் தீர்வு செய்ய வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறப்ப நமக்கு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் வரதுக்கான காரணம் என்ன? நான் யார் என்பது குறித்த புரிதல் உங்களுக்கு கிடையாது. அமெரிக்காவுக்கு விசாக்கு போய் நிற்கிறப்ப கூட ஒரு பெண் பிள்ளைய இண்டிபெண்டன்ட் விசான்னு கொடுக்குறானா டிபெண்டன்ட் விசான்னு கொடுக்குறான் இல்லையா? ஆணுக்கு ஒரு பிசினஸ் விசா கொடுக்குறான் அல்லது ஒரு ஒர்க் விசா கொடுக்குறான்னா நீங்க மனைவியாக கூட போனீங்க, அப்படியே பின்னால் நின்றுட்டு மஞ்சள் கலர்ல ஒரு தாலி கட்டிட்டு இந்த இடத்துல ஒரு பொட்டு வச்சுட்டு போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு டிபெண்டன்ட் விசா. ஏன்னா பெண் என்பவள் சார்ந்து உள்ளவள் என்று நீங்கள் நம்ப வைக்கப்பட்டிருக்கிற அந்த சார்பு நிலை உங்க அம்மா கிட்ட இருக்கு. உங்க அம்மா தான் சார்ந்து வாழ்ந்த ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக இருக்கிறதுனால என் பிள்ளையால தனித்து செயல்பட முடியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க, அவங்க பயப்படுறாங்க. அது எந்த தப்பும் கிடையாது. ஆனா அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் கோபப்படுகிறீர்கள். புரிய வைக்கணும், நீங்க தான் புரிய வச்சாகணும். பிகாஸ் இந்த டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கக்கூடிய தலைமுறை நீங்க தான். ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கிறது. இந்த தலைமுறைக்கு பெரியவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. மாறாக நீ முட்டா பைய, உனக்கு ஒன்றும் தெரியல, நீ என்ன என்னுடைய மாற்றங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கன்னு அம்மா கிட்ட சண்டைக்கு போறதை விட கவலைப்படாத, நான் என்ன பார்த்துக்கிற ஆளு அப்படின்னு நம்ப வை, அவ்வளவுதான். தட்ஸ் இட். நான் என்ன பார்த்துக்கிற ஒரு ஆளு நான் நம்ப வச்சான்ல, ரைட் தானே? ஆனா ஆண் பாவம் பலவீனமானவன். உண்மையிலேயே சொல்ல போனா அப்பாக்கள் பலவீனமானவர். என்ன அவங்களுக்கு சபையில் அழுதிட மாட்டாங்க அப்பாக்கள், அவங்களுக்கு தெரியாது, அவ்வளவுதான். அப்பாக்களுக்கு அந்த மனசு தான் இருக்கும். ஆனா இந்த சமூகம் என்ன சொன்னுச்சு? ஆண் அழாதன்னுச்சு. அதனால நம்ம ஹீரோக்கள் கூட பாத்ரூம்ல போய் அழற மாதிரி தான் சீன் வைப்பாங்க. எம்ஜிஆர்லாம் திரும்பி நின்று தான் அழுவார். ஏன் ஆம்பளை அழக்கூடாது? படம் பார்க்கல ஒரு சீன்ல ரஜினி அழுதா அப்படியே கதறிடுறமே. ஏன்னா ஆம்பளை அழுது பார்த்தது இல்லை. வீட்டில் அம்மா அழுதா தர்மா சும்மா இந்த சீனை எங்கிட்ட போடாதுங்க. ஆனா அப்பா லேசா கண் கலங்கிட்டா பொசுக்குன்னு மனசு உடஞ்சு போகுது. ஏன் ஆண் அழக்கூடாதுன்னு சொல்றான்? ஆண் அழக்கூடாதா? ஆணும் அழுவதற்குரியவன் தான். ஆனா இங்க எல்லாருக்குமான ஒரு கட்டுப்பாடு இருக்கு. ஒரு பெண் என்பவள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை உங்கள் செயல்பாடுகளின் மூலமாகத்தான் நீங்க மாற்ற முடியுமே ஒழிய வார்த்தைகளின் மூலமாக மாற்ற முடியாது. அதற்கு இந்த சமூகம் பொறுப்பேற்றுக்கும், நீங்க கவலைப்படாது. அப்ப எங்க